அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தோன்றிய இரு ஞான நூல்கள் அருளிய இருவர். இந்த இருவரை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் தோன்றி மாரிபத் என்ற ஞான நெறியில் ஈடுபட்டு உயர்ந்து விளங்கியோர் பலராவர். தமிழ்நாட்டில் தோன்றிய இருவர் ஞான நூல்களை அருளியுள்ளனர். ஞான அனுபவங்களை விளக்கும் அவர்களுடைய சில பாடல்கள் இப்பொழுது பார்ப்போம். ஃபஸ்ட்டு தற்கலை பீர் முகமது ஒலியுல்லப்பா, அதாவது தற்கலை பீர் முகமது ஒலியுல்லா வரலாறு குறிப்பு இவர் தென்காசியில் வாவாஞ்சி என்பவருக்கு பேரனாக, வேந்தர் சிறுமலுக்கர் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் என்று இப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வேதகுல வாவாஞ்சி பேரனா வேந்தரனு சிறு மலுக்கர் ஈன்ற பாலன், அதாவது திருமெய்ஞான சார நூல் 30 சொல்லியிருக்காங்க. இவர் ரேசு மிசாக்கு மாலை என்ற நூலை ஹிஜ்ரி 1026 ஆண்டில் இயற்றியதாக குறிப்பிடப்பட்டது. அதாவது உத்திரப்படி 1026 ஆண்டில் சித்திர கிலாபதில் சிறந்ததை இயம்பினேன். அதாவது ரேசு மீசாகு மாலை 2. இந்த சான்றிதழிலிருந்து இந்த நூல் கிபி 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஞான பெரியாரின் தற்கலையில் அமைந்துள்ளது. அச்சிடப்பெற்ற நூல்கள்: ஞான புகழ்ச்சி, ரேசு மிசாகு மாலை, திருமெய்ஞான சார நூல், ஞானமணி மாலை, ஞானரத்தின குறவஞ்சி, ஞான நாடகம், பிஸ்மில் குராம், பதமருள் பதிகம், ஞான ஆனந்த களிப்பு. தற்கலை பீர் முகமது அப்பா அவர்களின் 2 பாடல்களை இங்கு பதிவு செய்கிறேன். ஆதியில் அறிய வேண்டில் அழகிய நிலைமை நாளாம் ஓதிய ஹிரி அத்தென்னும் உவந்திடும் தாரிகத்தென்னும் நீதிசேர் ஹிகிதென்னும் நெற்றியுள் நெற்றியில் மாரிபத்தால் ஆதியை காணலாம் என்று அகமதர் அருளி செய்தார். அதாவது ஞானமணி மாலையில் 242 11 பார்க்கலாம் நீங்கள். அடுத்து, ஆதி பொருளாகிய ரூஹ் என்னும் ஜீவஸ்வரூபத்தை அறிய வேண்டில் சிரியத், தரிகத், ஹிகத் ஆகிய 3ஐயும் கடந்து மாரிபத் என்ற ஞான மார்க்கத்தால் காணலாம் என்று அகமதர் அருளி செய்கிறார். மிக்க சிறியர்க்கும் மெளியோர்க்கும் வீணாரும் சர்க்குருவின் உண்மை மொழி சாற்றிருது. மக்க நம்பிவாக எடுத்துரைத்தார் வான்பொருளை கண்டிரைஞ்சி சாகாமல் செத்தவருக்கேதாம். அதாவது ஞானமணி மாலையில் 242 151 பாடல் அதில் சொல்லியிருக்காரு. ஞான மார்க்கம் பற்றி சர்க்குரு கூறும் ரகசியங்கள் அறிவில் சிறியருக்கும் பெண்களுக்கும் வீணர்களுக்கும் கூறக்கூடாது. ஆகவே நபிகள் நாயகம் அவர்கள் ஞான தவத்தால் ஜீவஸ்வரூபத்தை கண்டிரைஞ்சி சாகாமல் செத்த ஞானியர்கள் மட்டும் எடுத்துரைத்தார். இத்துடன் இந்த பாடல் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.